தளபதி விஜய் அவரோட மனைவி சங்கீதாவும் மகள் இவங்க 2 பேருமே இப்போ ரீசெண்டாக லண்டன்ல இருந்து இந்தியா வந்திருக்காங்க. அதுவும் சென்னை வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியா முழுக்க பரவி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. அதுவும் விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே கல்பாத்தி அகரம் அவரோட வீட்டுக்கான திருமண விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு மறுநாளே அவங்க இந்தியா வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பரபரப்பாக வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செய்தி வெளியாகிருக்கு. கடந்த ஒரு வார காலமாகவே சோஷியல் மீடியா முழுக்க விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்தை பற்றின விஷயங்கள் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் வந்து சமரசமாகிட்டாங்க. அதுலேயும் தளபதி விஜய் சங்கீதாவுக்கு 250 கோடி ரூபாய் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க போறாரு. அது மூலயமா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மனுவை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ண போறாங்க, வாபஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னா அது வந்து தளபதி விஜய் அவரோட அரசியல் பயணத்தை எந்த அளவுக்கும் பாதிக்காது, 2026 வருஷத்துக்கான சட்டமன்ற தேர்தலை அவர் ரொம்ப சுலபமாக எதிர்கொள்ள முடியும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுச்சு. ஆனால் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தளபதி விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே திருமண விழாவில் கலந்துக்கிட்டு அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே காரில் வந்து ஒன்றா இறங்கி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினாங்க. இந்த ஒரு விஷயம் தாவேகா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் தொடர்ந்து முட்டு கொடுத்து வந்துட்டு இருந்தோம், நீங்கள் அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க, எக்கச்சக்கமான அரசியல் கட்சிகள் உங்க மேல வீண் பழி போடுறாங்க அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை, நான் பண்றதுதான் உண்மைங்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே, இது ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருக்குங்கிற மாதிரி அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணாங்க. ஒரு ரசிகருக்கும் ஒரு தொண்டருக்குமே இது இந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னா, ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்குன்னா, 27 வருஷம் திருமண வாழ்க்கையில் வாழக்கூடிய சங்கீதா அவங்களுக்கும் அவங்களோட மகளுக்கும் எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். இந்த விஷயம் நடந்தது உடனேயே சங்கீதாவோட மகள் இவங்க 2 பேருமே தான் அப்பாவை பற்றி பெருசாக சப்போர்ட் பண்ணாமல் தான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்காங்களாம். நேரடியாக லண்டன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்களோட முழு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அம்மா, நீ முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, எங்களோட சப்போர்ட் உனக்கு தான், நீ அப்பா கிட்ட விவாகரத்தை வாங்கினாலும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் கூட நிற்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கீதா, விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா இவங்க 3 பேருமே லண்டன்ல இருந்து அவசரமாக இந்தியா வந்து இறங்கியிருக்காங்க. இந்தியா வந்து இறங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்ததா கோர்ட்டை வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், நோட்டீஸ் அனுப்பணுங்கிற மாதிரி பல வேலையில் ஈடுபட போறாங்களாம். இன்னொரு பக்கம் தளபதி விஜயோட மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதா ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்ல எக்கச்சக்கமான ஆதாரங்களை அவங்க வெளியிடுவாங்களா? அப்படி ஆதாரங்களை வெளியிட்டாங்கன்னா அது வந்து ஃபேக்கு, போலி அப்படின்னு கூட மாற்றத்துக்கு முயற்சி நடக்கலாம். அந்த ஒரு காரணத்தாலேயே ஏப்ரல் 20 நடக்க போற அந்த ஹியரிங் இருக்குல்ல, இந்த மனு மீதான வழக்கு விசாரணை, அப்பதான் கண்டிப்பா நீதிபதிகள் விஜய் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீண் பழிக்கு, அதுவும் நடிகை கூட திருமணத்தை தாண்டி வரும்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது அந்த இடத்துல சங்கீதா அந்த ஆதாரங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இப்ப அவசரமா இவங்க வந்து சென்னை வந்து இறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? அதுவும் த்ரிஷா, விஜய் இவங்க 2 பேருமே திருமண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு மறுநாளே இது நடந்திருக்குன்னா என்ன மாதிரி பூகம்பத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.